ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்போது வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலேயும் முதல்ல பார்த்துட்டோம்னா, நம்ம காசாவில் இப்போ 2ஆம் கட்ட போர் நிறுத்தம் வராமல் இழுத்துட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இன்னைக்கு இஸ்ரேலில் ஆர்ப்பாட்டம் அதிகமாயிருக்கு. எதுக்காகனா, தொடர்ச்சியாக அவங்களும் திரும்ப எங்களுக்கு போர் நிறுத்தம் தான் வேணும், பிணைக்கைதிகள் தான் வேணும்னு சொல்லிட்டு வலியுறுத்திட்டே இருந்தாலும் இஸ்ரேலுடைய பிரதமர் இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காரு. 2ஆம் கட்டமெல்லாம் நம்ம 50 நாள் கழித்து பேசலாம், முதல் கட்டத்தவே நீடிக்கலான்னு சொல்லியிருந்தாருன்னு சொல்லி நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருப்போம். அந்த ஒரு அறிவிப்பு வந்ததுக்கு பிறகு அங்கே பொதுமக்கள் நிறைய கூட்டமாக போய் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் இப்போ இஸ்ரேல் முழுவதுமே பரவி இருக்குன்னு சொல்லலாம். எதற்காகனா, நீங்கள் 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்துக்கு வந்தால் தான் எங்கள் பிணைக்கைதிகள் வருவாங்க, நீங்கள் எதுக்கு இப்போ ஒப்பந்தங்களெல்லாம் முடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சிருக்காங்க. இது முதல் விஷயமாக அங்கே இருக்கக்கூடிய நிலவரம். அப்படியே நம்ம அங்கேருந்து பார்த்துட்டோம்னா, காசாவில் இன்றைக்கி கூட பார்த்தா நேற்றுலேருந்து இன்றைக்கி மட்டுமே 10 பேர் அடிபட்டு இறந்துருக்காங்க. ஏன்னா வான் தாக்குதல் நேற்றும் பண்ணியிருந்தாங்க. அதில் உயிர் பிழைச்சவங்களும் சரி, இன்றைக்கும் ரஃபாவுடைய பகுதியிலையும் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரெல்லாம் சோசியல் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களோ அந்த ஆட்களை குறி வச்சு தாக்குறாங்க. ஏற்கனவே அங்கே சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, நோன்பு வச்சுருக்காங்க, நோன்பு திறக்கிறதுக்கு அங்கே சௌரியம் இல்லைன்னு இருக்குது. இதில் அவங்க எங்கே நோன்பு திறக்கிறாங்கன்னு பார்த்தா இடிஞ்ச கட்டிடங்கள்லாம் ரோட்டில் இருக்குது. அது போக ஒரு ஓரத்தில் பெஞ்சு போட்டு சேரை போட்டு ஒரு 200-300 பேர் ஒட்டுக்கா சேர்ந்து அந்தந்த தெருவில் இருக்கிறவங்க நோன்பு திறக்கிறாங்க. ஏன்னா யாருக்குமே தனித்தனியாக பொருட்கள்லாம் இல்லை, எல்லாருக்குமே ஐநாலேருந்து வரக்கூடிய பொருட்கள் தான். இங்கே இருக்கிற மாதிரி வீட்டில் இருக்கிற மாதிரி சமைக்கிறதோ சம்பாதிக்கிறதோலாம் அங்கே இருக்காது. அங்கே 1.5 வருஷமாக போர் போயிட்டுருக்கறனால அங்கே சம்பாதனை, வேலை, வருமானம், வசதி, வீட்டு சமையல்லாம் பெருசாக இருக்காது. கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பொருட்களை வச்சு தான் அவங்க சமைச்சிட்ருக்காங்க. அதுலேயே ஐநா தான் இப்போ சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படிங்கும்போது UNRWA ஃபுட்டு தான் அங்கே போயிட்டுருக்கு. அந்த ஃபுட்டெல்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அங்கே ஒரு பெரும் டேபிள் போட்டு அந்த மக்களுக்கு என்ன பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே குடிக்கிறதுக்கு தண்ணி, சாப்பிட்றதுக்கு பொருட்கள்னு சொல்லிட்டு அங்கே வச்சுட்ருக்காங்க. அந்த மாதிரி வேலை யார் செய்கிறாங்கன்னு பார்த்துட்டு அவங்கள தாக்குனதில் தான் இப்போ 10 பேர் இறந்துருக்காங்க. அங்கே ரோடை கட்டமைக்கக்கூடாது, கரண்ட்டை கொடுக்கக்கூடாது, தண்ணி கொடுக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடாதுங்கிறது தான் இப்போது இஸ்ரேல் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதனால தான் இப்போ நீங்கள் ஒரு 9 பேர் 10 பேர்லாம் இறந்துருக்காங்க. அதே சமயத்தில் அப்படியே பார்த்தோம்னா, ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி ஏமனில் தாக்குதல் பண்ணிட்டாங்க. எதுக்காக ஏமனில் தாக்குதல் பண்ணாங்கன்னு பார்த்தா, இந்த ஒரு 60 நாளாக ஏமன் மீது தாக்குதல் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ மறுபடியும் அமெரிக்கா பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, ஏமன் நேற்று அறிவிச்சிருந்தாங்க, இஸ்ரேலுக்கு நாங்கள் கொடுத்த கெடு முடிஞ்சிருச்சு, அதனால் இஸ்ரேலுடைய கப்பல்களெல்லாம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம், முற்றுகையிட போகிறோம். செங்கடல், ஏடன் மலைகுடா, இன்னும் இந்திய பெருங்கடல்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் இருந்து இஸ்ரேலை நோக்கி வரக்கூடிய எல்லா கப்பலையும் நாங்கள் என்ன பண்ணுவோம், அடிப்போம், திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதுனால என்ன பண்ணியிருக்காங்க, அதை நேற்றுலேருந்து செஞ்சிட்ருக்காங்க. அமெரிக்கா அதுக்காக தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய போர் விமானத்தில் போய் என்ன பண்ணியிருக்காங்க, குண்டு போட்டிருக்காங்க. போட்டுட்டு என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல பார்த்தா அங்கே அவங்களுடைய ஆயுத குடோன் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு போய் சொல்கிறாங்க. ஆனால் 30 பொதுமக்கள் இறந்துருக்காங்க, அதில் பிஞ்சு குழந்தைகளும் இருந்திருக்காங்க. அது போக 20 பேருடைய உயிர் இப்போது ஊசலாட்டத்தில் இருக்குது. கிட்டத்தட்ட ரொம்பவே சீரியஸான கண்டிஷனில் 20 பேர். இதெல்லாம் இல்லாமல் 110 பேர் படுகாயமடைஞ்சிருக்காங்க. ஒரு பெரும் தாக்குதல் தான் சொல்லணும். ஏமன் மீது அமெரிக்கா எடுத்திருக்காங்க. ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இதுதான் முதல் தாக்குதல்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப் ஆட்சிக்கு வரக்கூடிய சமயத்திலே போரை நிறுத்தியாச்சுங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏமன் திருப்பி அடிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, ஏமன் சொன்னது, நீங்கள் போர் நின்னதுக்கு அப்புறமும் கூட காசா மக்களுக்கு சாப்பாடு தண்ணியெலாம் கொடுக்காமல் இருக்கீங்க, ஒப்பந்தத்தை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் நாங்கள் உங்களை அடிப்போம்னு சொன்னாங்க. கேட்கவே இல்லை. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க திருப்பி கப்பலை தடுக்கிறதுக்கு முயன்றாங்க. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, இப்போ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி ஏமனை போய் தாக்கியிருக்காங்க. இதை இன்னைக்கு வன்மையாக எல்லாருமே கண்டிச்சிருக்காங்க. அதுலேயும் ஏமனில் இருக்கவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு அராஜகமான காரியத்தை யாரும் செய்ய மாட்டாங்க. குழந்தைகள் உட்பட 30 பேர் இறந்துருக்காங்க, 20 பேர் ஊசலாட்டத்தோடு இருக்கிறாங்கன்னா இது எல்லாத்துக்கும் காரணம் அமெரிக்கா தான் பொறுப்பேற்கணும். இப்படிலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா நாங்கள் பயந்துருவோம், அடங்கிடுவோம், இறங்கி போயிடுவோம்னு நினைக்காதீங்க, எங்களுடைய முற்றுகை மீண்டும் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க. பதிலுக்கு நாங்கள் இஸ்ரேலை அடிக்க போகிறோம், நீங்கள் அடித்து ஆரம்பிச்சு வச்சதை நாங்களும் திருப்பி பதில் அடிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. சீக்கிரமே பார்த்தா இஸ்ரேலை எப்படி இஸ்ரேல் மக்கள் பயப்படுற மாதிரியே இஸ்ரேலுடைய டெல் அவீவை நோக்கியே தாக்குதல் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு முன்னாடிலாம் டெல் அவீவை நோக்கி பேலஸ்டிக் ஏவுகணைகள் அவங்க வீசியிருந்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்க்கும்போது ஒரு 60 நாளாக எந்த ஒரு வேலையும் இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ அமெரிக்கா அடித்தனால பழி வாங்கிறதுக்காக ஏமனும் அடிப்பாங்க.
ஏமனை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கோரிக்கை வந்து பாலஸ்தீன மக்களுக்காகத்தான் எல்லாம் நாங்கள் செய்கிறோம், அவங்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க, அவங்கள நீங்கள் வந்து முற்றுகையிடாதீங்க, அவங்களுக்கு சாப்பாடு தண்ணிலாம் கொடுங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. அதை வந்து செய்யாதனால தான் ஏமன் மக்கள் வந்து அடிச்சிட்டு இருக்காங்க. ஏமனில் இருக்கக்கூடிய மக்கள் முதல் கொண்டு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. போராளி குழு மட்டும் சண்டை போடல, மக்களுமே அதை வந்து ஏற்றுக்கிறாங்க. அந்த அளவுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஏமன் வந்து பக்கபலமாக இருக்காங்க. இதே ஒரு சவுதியோ இல்லை அரபு நாடுகளெல்லாம் எடுத்துட்டா அவங்கெல்லாம் கூட இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனால் ஏமன் ஆரம்பத்துலேருந்தே சொன்னதில் வந்து உறுதியாகவே இருந்து செயல்படுறாங்க. இன்றைக்கி வந்து ஈரான் கூட சொல்லியிருக்காங்க, எங்களுடைய சகோதர நாடான ஏமனை இப்படி செய்கிறதுக்கு உங்களுக்கு என்ன வந்து உரிமை இருக்குது, எப்படி நீங்கள் இப்படிலாம் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி அமெரிக்காவை பார்த்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதுக்கு அமெரிக்கா வந்து யாரும் வந்து ஏமனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கண்டன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கு தான் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, இஸ்லாமிய புரட்சியெலாம் முடிஞ்சு எல்லா நாடுமே சுதந்திரமாக இருந்துகிட்ருக்கு, நீங்கள் வந்து எப்படி ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது, நீங்கள் ஒருத்தவங்களை தாக்குறீங்கன்னா அவங்கள வந்து யாருமே வந்து ஆதரிக்கக்கூடாதான்னு சொல்லிட்டுலாம் இன்றைக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்க. உங்களுக்கு போர்னா முதல்ல என்னன்னு தெரியுமா? ரூல்ஸ் ஒன்றுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுறது கிடையாது, நீங்கள் இந்த 50 வருஷ வரலாற்றில் போரே பார்த்துருக்க மாட்டீங்க, நீங்கள் வந்து எங்களோட மோதும் போது போர்னா உங்களுக்கு என்னன்னு நாங்கள் தெரிய வைப்போம்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஈரான்லேருந்து ஆவேசமான ஒரு அறிவுரை கொடுத்துருக்காங்க. அறிவிப்பு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அந்தளவுக்கு வந்து ஈரானும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அமெரிக்காவோடும் சரி இஸ்ரேலோடும் சண்டை போடுறதுக்கு. அதுக்கு நடுவில் போய் இப்படி ஏமனெல்லாம் வந்து வம்புக்கு இழுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஏமனில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் வந்து ஆரம்பத்துலேருந்து பாலஸ்தீனத்துக்கு சப்போர்ட் பண்ணாலும் அதே மாதிரி ஈரானுடைய பின்புலமாக தான் அவங்க இருந்துகிட்ருக்காங்க. எப்போ இருந்தாலும் அமெரிக்கா வந்து ஈரான் கூட சண்டை போடுறதுக்கு கிட்டத்தட்ட நெருங்கிருச்சு, அதனால் சீக்கிரமே வந்து சண்டை ஆரம்பிக்கும். இஸ்ரேலை வச்சு ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுவாங்க, போய் ஈரானை அடிப்பாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்காவும் களமிறங்கி ஈரானோடு சண்டை போடும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த நேரத்தில் கண்டிப்பாக ஏமன் என்ன பண்ணுவாங்கன்னா ஈரானுக்கு சப்போர்ட்டாக அடிப்பாங்க. அதனால் இன்றைக்கி ஈரானுக்கு வந்து இருக்கக்கூடிய ஒரு பெரும் பக்கபலமாக வந்து ஏமன் இருக்கிறதுனால ஏமனுக்கு என்ன ஆனாலும் சரி ஈரான் தான் வந்து பின்னாடி இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தாக்குதல் வந்து ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பொதுமக்கள்லாம் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக கடந்து போக மாட்டாங்க. இதெல்லாம் இல்லாமல் லெபனானில் இப்போ எப்படி நிலைமை போயிட்டுருக்குன்னு பார்த்தா, லெபனானில் போராளி குழுக்களுடைய தலைவர்களெல்லாம் மறுபடியும் குறி வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தாக்குதல் நடத்திட்டு இருக்கு இஸ்ரேலுன்னு தான் சொல்லணும். கரெக்டாக அவங்க வாகனத்தில் போயிட்டு இருக்கும்போதே தாக்குதல் நடக்குது. போரே நடக்கலை, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்கள் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணி அவங்கள தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து பார்த்தா இந்த 2-3 நாட்கள்லேயும் வந்து 2-3 இடத்துல வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. எப்படி இவங்களுக்கு இந்த தகவல் கிடைக்குதுங்கிறது வந்து லெபனானில் இருக்கிறவங்களுக்கே ஒரு சவாலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லெபனானுடைய தலைவரே வந்து அறிவிச்சிருக்காரு. போராளி குழு தலைவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருந்ததே இந்த உளவு தகவல் தான். எந்த ஒரு உளவாளி மூலமாக இப்படி நஸ்ருல்லாவுடைய விஷயம்லாம் போச்சு, இவங்க இங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சுக்கிறாங்க, எதோடைய டிவைஸ் வச்சு இவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு பெரும் சவாலாக இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம். அதை தான் நாங்கள் என்ன பண்ணோம், முழுசாக வந்து எலிமினேட் பண்ணோம். அதை நாங்கள் இல்லாமல் எங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கம்மியாக இருந்துட்டுருக்கு, அதை நாங்கள் இல்லாமல் ஆக்கிட்டோம்னா கண்டிப்பாக நாங்கள் இன்னுமே முழு பலத்தோடு தான் இருந்துட்டுருக்கோம்னு சொல்லிட்டு லெபனானில் இருக்கக்கூடிய போராளி குழு தலைவர்களும் சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஃபெயிலியருக்கு ஒரு காரணமாக இருந்ததே வந்து அந்த உளவு தகவல் தான். இல்லாட்டினா நஸ்ருல்லா அவர்கள் இறந்துருக்க மாட்டாங்க. அவர் மட்டும் இறக்காமல் இருந்தாருன்னா அந்த முக்கியமான ஒரு 10 பேர் பட்டியலை வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா தலைவர்களுடைய பட்டியலிருந்து இஸ்ரேல் வந்து தாக்கியிருந்தாங்க. அந்த ஒரு 10 பேருடைய ஒரு மரணம் வராமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக வந்து இந்நேரம் லெபனானோடு போர் வந்து செஞ்சு இஸ்ரேல் வந்து இப்போவும் ஜெயிக்கல, சமாதானத்துக்கு தான் போயிருக்காங்க. இருந்தாலும் போரே நின்றுக்குமான்னு தெரில. அவர்கள்லாம் இருந்திருந்தால் நிலைமையே வேறு மாதிரி போயிருக்கும். சமாதானத்துக்கே வந்தாலும் கூட நஸ்ருல்லா இருக்கிறவரையும் லெபனானில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டு பயந்து அடங்கி ஒடுங்கி இருந்தாங்க. இப்போ அவர் இல்லாதனால என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய வந்து மற்ற நாடுகளுடைய பேச்சை கேட்டுட்டு கொஞ்சம் லெபனான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சாதகமாக நடந்துட்டுருக்காங்க. அது என்ன ஆகிட்டு இருக்குன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்குமே இப்போ வந்து அடுத்த யுத்தத்தை நோக்கி நம்ம போகலாம், இனி நமக்கு லெபனான் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் ஈரானை பார்த்துட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு காசாவை நினச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா லெபனானை பார்த்தாங்க, பக்கத்தால் சிரியாவை பார்த்தாங்க, இப்போ 4ஆவது ஈரானை பார்த்துட்டு இருக்காங்க. ஈரானும் ஏமனையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இந்த சிரியாவும் லெபனானும் என்ன ஆயிடுச்சுன்னா இவங்களுக்கு ஈஸியாகவே ஓரளவுக்கு சாதகமாக போயிடுச்சு. ஏன்னா சிரியாவில் ஜூலானியை உள்ளே போட்டாங்க. லெபனான்லேயே இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் வந்து பார்க்கும்போது இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் சப்போர்ட்டாக தான் இருந்துட்டு இருக்காங்க பார்த்தா. அதனால் வந்து லெபனானும் சிரியாவும் ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் வாட்டமாக வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அடுத்தது ஏமனையும் அதுக்கப்புறம் ஈரானை மட்டும்தான் இப்போ குறி வச்சுட்ருக்காங்க. அதனால தான் வந்து நிறைய பொருளாதார தடைகளை இப்போது ஏமனில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயும் போட்டிருக்காங்க, ஈரானில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயுமே போட்டிருக்காங்க. சீக்கிரமே இப்படி இவங்க பண்ணிட்டு இருந்தாங்கன்னா மத்திய கிழக்கில் இன்னும் ஒரு பெரிய போர் ஆரம்பிக்கும்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள்.